Hello friends, welcome back to Pink's Kitchen. இன்னைக்கு நம்ம ஓட்ஸ் பொங்கல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே ஈஸியா பண்ணிரலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பானை சூடு பண்ணிக்கோங்க. அதுல 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துருங்க. இந்த பாசி பருப்பை ஒரு 5 minutes லோ ஃப்ளேம்ல நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 5 minutes கழிச்சு பாசி பருப்பை பேன்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு நல்லா கழுகி ஒரு 4 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. இது ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ இதே பேன்ல 1/2 கப் அளவுக்கு ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஒரு 5 minutes நல்லா லோ ஃப்ளேம்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணிருங்க. 5 minutes கழிச்சு ஓட்ஸையும் ரிமூவ் பண்ணி தனியா வச்சிருங்க. இப்போ இதே பேன்ல 3 கப் அளவுக்கு தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது லைட்டாக கொதிக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இது கூட நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஓட்ஸை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் கழித்து தண்ணி நல்லா ரெடியூஸ் ஆகிருக்கு. ஓட்ஸும் ஆல்மோஸ்ட் வெந்தாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற பாசி பருப்பை இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இன்னொரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க. நெய் நல்லா உருகினதும் 1 டேபிள் ஸ்பூன் முந்திரியை சேர்த்துக்கோங்க. அதை ஒரு 2 minutes நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் முழு மிளகு, 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், அப்புறமா 1 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா லோ ஃப்ளேமில் கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம அந்த தாளிச்சிருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம பொங்கல் கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு சுவையான ஹெல்தியான ஓட்ஸ் பொங்கல் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இது நல்லா சூடாக கொஞ்சமாக சாம்பார் சட்னி கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, ஹெல்தி அண்ட் இன்ஸ்டன்ட்டான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த ஓட்ஸ் பொங்கல் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.